HDFC மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் NFO இந்த NFO உங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்ண உதவுமா இல்லை உங்கள் வெல்த் கிரியேஷன் ப்ராசஸை ஹர்ட் பண்ணுமா? வாங்க இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். இப்போ அந்த HDFC மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் NFO வந்து 10th May 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. இப்போ இதோட கீ ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டோம்னா இது வந்து மேனுஃபேக்சரிங் கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய டீமேட்டிக் ஈக்விட்டி ஸ்கீம். இது வந்து ஓப்பன் ஃபண்ட் டைப். இது வந்து நெஃப்டி இந்தியா மேனுஃபேக்சரிங் TRI தான் இதோட பெஞ்ச் மார்க்கை யூஸ் பண்ணுது. இதில் வந்து மினிமம் அமௌண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ₹100. ஃபண்ட் மேனேஜர் பேர் வந்து ராகேஷ் சீத்தியா. இப்போ அடுத்தது இந்த HDFC மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னென்னு பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் டீமில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் இங்கே வந்து லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சரிங் டீமில் இருக்கக்கூடிய ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த NFOவோட சூட்டபிலிட்டியை பற்றி தெரிஞ்சுப்போம். இவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் தரத்துக்காக ப்ரிடாமினண்ட்டாக மேனுஃபேக்சரிங் டீமில் இருக்கக்கூடிய ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. இன்னொன்று மேனுஃபேக்சரிங் டீம் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கூட இது வந்து ஒரு சூட்டபிள் ஸ்கீமாக இருக்கும். இந்த HDFC மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் NFOவில் இன்வெஸ்ட் பண்ணனால இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸோட ஃபண்டு வந்து மேனுஃபேக்சரிங் டீம்லேயே இருக்கக்கூடிய டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணப்படுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் டீமில் இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறவங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு ஐடியல் சாய்ஸாக இருக்கும். சப்போஸ் இந்த மேனுஃபேக்சரிங் டீம் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் பாலிசி. இன்னொன்று பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் டீம் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கூட ஏதோ சூட்டபிள் ஸ்கீமாக இருக்கும். ப்ரோஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் ஆஸ் எ இன்வெஸ்டர் கான்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங்கை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்க முடியும். இது வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரிஸ்கியர் ஃபண்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோக்கு வந்து அவ்வளோ சூட்டபிள் சாய்ஸாக இருக்காது. நீங்கள் ஆஸ் எ இன்வெஸ்டர் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா எல்லா கிரேட் டீம்ஸும் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு இது ஓவர் எக்ஸ்போஷர் தரனால நீங்கள் ஆஸ் அ இன்வெஸ்டர் மிஸ்லீடிங் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணிச்சா இல்லை அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியோ இல்லை டைனமிக் நேச்சரோ கிடையாது. இது வந்து உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோக்கு ரொம்ப வால்டாலிட்டி ஆட் பண்ணும். இதில் ஜாஸ்தி கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கும் இருக்குது. சப்போஸ் மேனுஃபேக்சரிங் டீம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நீங்கள் ஆஸ் எ இன்வெஸ்டர் வந்து லோ ரிட்டர்ன்ஸோ இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி NFO சூஸ் பண்ணிச்சு உங்களோட டைமிங் அண்ட் சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ் வந்து ஹையர் சைடில் இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு NFO சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபைனான்ஷியல் பிளானர் அப்ரோச் பண்ணுறது வந்து நல்லதாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த HDFC மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் NFOவோட எல்லா கீ ஆஸ்பெக்ட்ஸும் கவர் பண்ணுறோம். இப்போ ஃபைனல் டேக்வே என்னென்னு பார்ப்போம். நீங்கள் ஆஸ் எ இன்வெஸ்டர் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை கூடாதா? நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க இல்லாட்டி கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த NFO அவாய்ட் பண்ணுற வந்து நல்லதாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மேனுஃபேக்சரிங் டீமில் தான் இன்வெஸ்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கூட மார்க்கெட்டில் வந்து நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் ஃபண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோக்கு வந்து அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது. இன்னொன்று உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டீமை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லாட்டினா கூட நீங்கள் இந்த NFO அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லதாக இருக்கும். ஆனால் எப்போவுமே நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனான்ஷியல் பிளானர் கன்சல்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா ஃபைனான்ஷியல் பிளானர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் உங்களுக்கு கைடன்ஸ் தரனால நீங்கள் ஆஸ் எ இன்வெஸ்டர் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனான்ஷியல் பிளானர் அப்ரோச் பண்ணுறது வந்து நல்லதாக இருக்கும். உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.